நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம கெசட்டில் எப்படி பேர் மாற்றுது அதை பற்றி பேச போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வெப்சைட் தமிழ்நாடு வெப்சைட்டில் போய் தமிழ்நாடு ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படி போல ஸ்டேஷ்னரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வரும். இதுதான் அந்த ஸ்டேஷ்னரி டிபார்ட்மெண்ட் இருக்கிற மவுண்ட் ரோடில் இருக்குது. மவுண்ட் ரோடில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா இது பார்த்துடலாம். மவுண்ட் ரோடில் எல்ஐசி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ரோடு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கே பக்கம் வரும். இது என்ன இங்கே தான் இருக்குது பக்கத்தில். அங்கே போகணும். இங்கே வந்து இந்த ட்ரெஷரினுடைய ஆஃபீஸில் இந்த ட்ரெஷரிலேருந்து ஆன்லைனில் போடுற இது இருக்குது இந்த இடம். அதே மாதிரி இது வந்து அந்த கட்டுற இடம் பில்டிங் கட்டுற இடம் இருக்குது என்ன. அங்கே தான் இந்த வந்து பாருங்கள், இதுலேயே ஆன்லைனில் போயிட்டு அந்த இதுக்கு வந்து தேவையான அமௌண்ட்டு கட்டி செல்லான் எடுக்கிற இடம். செல்லான் எடுத்தால் செல்லான் அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். அந்த இடம் அது செல்லான் ஆஃபீஸு. அதேமாதிரி இந்த ஆஃபீஸ் இப்படி தான் இருக்கும். இது ஆஃபீஸு. அப்புறம் வந்து இந்த இது வந்து இங்கே வந்து நேராக போனீங்கன்னா இங்கே தான் வந்து நீங்கள் பேப்பர் எடுத்து போய் கொடுக்குறீங்களே, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்காக கொடுப்பீங்க. இங்கே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ வெரிஃபை பண்ணி உங்களை நம்பர் கூப்பிடும்போது நீங்கள் இந்த போய் செல்லானில் பணம் கட்டினீங்கன்னா அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 15 நாளில் உங்கள் நேம் வந்து மாற்றப்பட்டு தருவாங்க. அதுக்கு வந்து ஒரு 5 கெஸ்டட் இது ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அதில் இருக்கும். இதை நீங்கள் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏதோ ஒரு அம்பத்தூர் இருக்குது, அங்கே போயிட்டு அதில் வந்து ஆட் கொடுத்துருக்கீங்கக்கா பேப்பரில் வந்துடும். பேப்பரில் ஒரு இடத்துல போட்டுருவாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கட்டினீங்கன்னா 2 பேப்பர் தமிழ் பேப்பரில் இங்கிலீஷ் பேப்பரில் போட்டு வந்துடும். அது உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கெசட்டில் போட்டதுக்கான ஒரு அத்தாட்சியாக வந்துடுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து இந்த இதான். இதுக்கப்புறமா எங்கே இருக்குது ஆஃபீஸுன்னு பார்த்துட்டோம். இப்போ இதான் ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோம். புரியுங்களா. இதை எல்லா ஆஃபீஸும் அங்கங்கே இருக்காங்க. சென்னையில் ஒன்று இருக்குது, சென்னை இன்னொரு ஸ்டேஷனரி ஆஃபீஸ் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு ஆஃபீஸும் புதுக்கோட்டையில் ஒன்று, விருதுநகரில் ஒன்று, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல மதுரை, திருச்சி, சேலம் இந்த மாதிரி எங்கெங்கே ஆஃபீஸ் இருக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு நம்மளுடைய சென்னை ஆஃபீஸுக்கு. இதுக்கு போகிறோம். இப்போ உள்ளே போனோடனே அதை காமிச்சிட்டவங்களுக்கு. அதுக்கப்புறமா இதில் இந்த ஸ்டேஷ்னரி ஆன்லைன் ஸ்டேஷ்னரி பாருங்க. ஆன்லைன் ஸ்டேஷ்னரி பின்னோட எடுத்தீங்கன்னாக்கா ஃபார்ம் வந்துடும். இந்த ஃபார்முக்கு கிளிக் பண்ணிங்கனாக்கா கிளிக் பண்ணால் இது வந்துடும். இது வந்து இங்கிலீஷு அப்படின்னா இங்கிலீஷ் வரணும். ஃபார்ம் இங்கிலீஷ் ஃபார்ம் வரும் உங்களுக்கு. இப்படி வருங்க, இங்கிலீஷ் ஃபார்ம் வருது வருங்க. இதுதான் பர்ஃபார்மா 1E அப்படின்னு வரும் இந்த ஃபார்ம். இது வந்து இங்கிலீஷ் ஃபார்ம். மேலே காமிக்கிறேன். பர்ஃபார்மா 1Eன்னு வரும். இது மேலே காமிக்கிறேன். பர்ஃபார்மா 1Eன்னு வரும். பர்ஃபார்மா 1ன்னு வரும். இதே வந்து ஃபார்ம் வந்து தமிழ்லேயே வரும். தமிழில் போனால் தமிழில் வரும். தமிழில் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி வரும். அது பர்ஃபார்மா அது வந்து 1 டீன்னு இருக்கும். டீன்றது தமிழ், ஈன்றது இங்கிலீஷ். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த ஃபார்ம் வந்து வந்துடும் உங்களுக்கு. இப்படி வந்த உடனே இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம இதில் வந்து ஃபில்அப் பண்ணி இது கீழே எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கொடுத்துருப்பாங்க எப்படி செலுத்தணும். 750 rupees ஃபார் இங்கிலீஷில் பண்ணுறதுக்கு 750 ரூபா, தமிழில் பண்ணுறது 250 ரூபா. இதே பிரசுர கட்டணமாக வசூலிக்கிறாங்க. இந்த கருவூலம் அப்படின்ற ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய இது வெப்சைட்டில் போனீங்கன்னாக்கா செலான் எடுக்கணும். அந்த செலானில் பணம் மாற்றணும். அது எப்படி கட்டணுன்றது விதிமுறைகளை இங்கே சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து PAO சென்னை PAO சென்னை ஈஸ்ட்ன்னு இருக்கும். இந்த நம்பர் வரணும். 43011165 நம்பர் வரணும். அதே மாதிரி அதில் வந்து இன்னொரு நம்பர் வரும் உங்களுக்கு. அந்த நம்பர் வந்துடும்னு இதை வச்சு தான் அதில் ஃபில்அப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஆக்சுவலாகவே வந்து இந்த ஃபில்அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து அங்கே ஸ்டேஷ்னரி போகிறீங்க இல்லையா, அங்கேயே பணம் செலுத்துகிற இடத்துலையே கட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. காலையில் 10 மணியில் 1 மணி வரைக்கும் வாங்குவாங்க. அப்புறம் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வாங்குவாங்க.
கொடுக்குறதுக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஆதார் கார்டு கொடுக்கணும், அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தது, என்னம்மா மாற்ற போகிறீங்க. இப்போ கொடுக்குற அப்ளிகேஷன்லேயே வந்து மாற்றி எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்கள் இதில் வந்து நீங்கள் யார், இப்போ பேர் என்ன மாதிரி பேர் மாற்ற போகிறீங்க, இதெல்லாம் எழுதிட்டு சைன் பண்ணி எடுத்து கொடுக்கணும். அப்புறமா தான் பேர் மாற்றின பிறகு தான் நீங்கள் அதை மாற்றி எழுத முடியும். கையெழுத்தை வந்து பழைய கையெழுத்து என்னவோ அதே தான் போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். சரிங்களா? இதுதான் இந்த விண்ணப்பம் பண்ணுற இடம். அதே மாதிரி இந்த செல்லான் இது இருப்பாங்க. செல்லான் தான் இங்கே இருக்கும். செல்லான் வந்து இதை இருப்பாங்க. இதுதான் பப்ளிக்னு போடணும். 30 இருக்கும். அப்ளிகேஷன் நேம் இங்கே வரும். வருமான வரி கணக்கு இருந்தால் போடணும். மொபைல் நம்பரு, தெரு நம்பரு இதெல்லாம் போடணும். சிட்டி தமிழ்நாடு, அஞ்சல் கோடு பின்கோடு நம்பரு, ஆதார எண்ணை, இங்கே வந்து இது போடணும். மின்னஞ்சல்னா அதான் இது. அப்போ டேட்டு இங்கே வந்து பிஓ சென்னைன்னு வந்துடும். அது போட்டிங்கன்னா அந்த துறையின் பெயர் கேட்டுக்காங்கன்னா அது 03001 டைரக்டரேட் ஆஃப் சிஎஸ்டின்னு வரும். அதோட நம்பர் இங்கே வந்துடும் 4301165 ஏடி பில் டேட்டுன்னு வந்துடும். இது அது கீழே வந்துடும். அது நம்பரு. அதுக்கு கீழே வந்து சேல்ஸுன்னு போடணும். இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த நம்பர் வரும். அப்புறம் சேல்ஸ் போடணும். ஃபார்ம் பப்ளிகேஷன் கெசட் போடணும். இந்த நம்பர் வந்துடும் உங்களுக்கு. 750 கட்டணும். 750 நேராக எடுத்துகிட்டு போயிட்டு இதில் கட்டணும். நீங்கள் ஆன்லைனில் போய் போய்ட்டு ஏதோ ஒரு பேங்க்கில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் போய் கட்ட ஆரம்பிச்சிடும். காட்டிட்டு இதை வந்து என்ன பண்ணணும், அந்த பேப்பரை வர இதை வந்து அந்த நம்பர் வரும், செல்லான் நம்பர் வரும். அந்த செல்லான் நம்பரை வந்து இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணணும். செல்லான் நம்பர், டேட்டு, உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது வந்து ஃபில்அப் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒருத்தர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இங்கிலீஷில் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறது சரிங்களா? இப்போ வந்து ஒருத்தர் ரவிச்சந்திரன் ஒருத்தர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ரவிச்சந்திரன் ஒருத்தர் பண்ண போகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. விவசாயிக்கிட்ட அவர் பேர் ரவிச்சந்திரன். அவர் பேர் ரவிச்சந்திரன். இங்கே என்ன பண்ணணும், அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஓட்டணும். இந்த இடத்துல அது மைனருக்கும் ஓட்டணும், மெயின் ஆளுக்கும் ஓட்டணும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அதே மாதிரி வந்து 60 வயசு மேலே பேர் மாற்றுறீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட், நான் நல்லா இருக்கேன், நான் தான் இருந்தாரு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒரு இருக்குது. அது சர்டிஃபிகேட் காப்பி உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்க இப்போ வந்து அவர் பேர் வந்து ரவி. அவர் பேர் ரவின்னு வச்சுக்கோங்கன்னா ரவின்னு வச்சுக்கோங்க. RAVI ரவி ஸ்பேஸு கே, ரவி கேன்னு வச்சுக்கோமா. அவர் பேர் மாற்ற போகிறது என்ன, அந்த பாக்ஸில் போட்டிங்கன்னா இப்படி வந்துடும். ரவி கேன்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ கே போட்டு அவர் இனிஷியலை போட்டுட்டு, அப்பா பேர் இனிஷியல் போட்டுட்டு, இங்கே பேர் அவர் பேர் இப்போ இருக்கிற பேர் வந்து RAVI ரவின்னு வந்துச்சு சரிங்களா? அப்புறம் அவங்க வந்து அப்பாவோட பேர், அப்போ இங்கே வந்து அவங்க அப்பா பேர் வந்து இப்போ வச்சுக்குவோம் ஜின்னு வச்சுக்கோங்க. ஜி. இங்கே வந்து அவர் அப்பா பேர் வந்து RAMAN வச்சுக்கோ, ராமன் வச்சுக்கோமா. ராமன் கேன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ராமன் வரலாம். கந்தன், KA கண்ணன் இருக்கும். கண்ணன் வச்சுங்க பேர், அவர் பேர் கண்ணன். ஓகேங்களா? இப்போ வந்து கீழே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் போகணும். டேட் ஆஃப் பர்த் வந்து ஒரு வந்து 20/06/1960 அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 20 அப்புறம் 06/1960 அப்படின்னு போடுவோம். போட்டுட்டோம்னா அவருக்கு பேர் இதான் வரும், 1960 பிறந்திருக்காருன்னு வந்துடும் உங்களுக்கு. இதுதான் டேட் ஆஃப் பர்த், இயர், இந்த மந்த்து, மேலு
63 வயசுன்னு போடுவோமா? நம்ம 63 வயசுன்னு போடுவோம். ஏஜ் ஒரு சுமாரான ஒரு இதுக்காக போடுறேன். டேட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் ஒன்று போடுறேன். நான் வந்து VLOR வேலூர் 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 போட்டேன். ஆமாம், ஓகே. இங்கே வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து கரண்ட் அட்ரஸ் 19 இல்லைன்னா டோர் நம்பர் 23, டோர் நம்பர் 19, RENGANA ரங்கநாதன் ஸ்ட்ரீட் STREET ஸ்ட்ரீட்னு போடுவோம். அப்புறம் வந்து டி நகர், இந்த சும்மா எக்ஸாம்பிள் டி நகர்னு போட்டேன். சென்னை 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 வந்து டி நகருக்கு போட்டுருக்கோம். சென்னை ஒரு பின்கோட் நம்பர் இருக்கும். அந்த பின்கோட் நம்பர் வந்து சென்னை பின்கோட் நம்பர் டி நகர் சென்னை பின்கோட் நம்பர் வந்து 6,18,000 நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதிகம் உள்ள பார்த்தா 4,18,000 போடுவோம். ஒரு எக்ஸாம்பிள் தானே. போட்டாச்சு. இப்போ என்ன பேர் மாற்ற போறீங்களோ அந்த பேர் வைக்கணும். இந்த பேர் எப்படி ஆதார் கார்டில் வந்து இருக்கோ இல்லை வேணுமோ அந்த மாதிரி. இப்போ வந்து அவர் என்ன பேரை மாற்றணும்னா RACHANDARIN ஸ்பேஸ் கே சந்திரன் மாத்திரார். ரவிச்சந்திரன் மாத்திரார். அதாங்க, வேற எதுவும் இல்லை. ரவிச்சந்திரன் மாத்திரார். அதுதான். அதாவது ஸ்பேஸ் பிளாக் லெட்டரில் இருக்கணும், எல்லாம் கரெக்டாக உட்காரணும். அந்த மாதிரி எழுதுங்க. புரியுதுங்களா? ரவிச்சந்திரன் எழுதிட்டார். அவ்வளோதான். கே ரவிச்சந்திரன், ரவிச்சந்திரன் கேன்னு வரணும். இங்கே வந்து நேராக வந்து வாங்கிக்கிறேன். இந்த இடத்துல வந்து சைன் பண்ணணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்? சைன் பண்ணணும். சைன் சிக்னேச்சர் போடணும். இந்த இடத்துல சிக்னேச்சர் போடணும். என்னென்ன அவர் பேரை போடணும். சிக்னேச்சர் இந்த இடத்துல சிக்னேச்சர் போடணும். சிக்னேச்சர் இந்த இடத்துல சிக்னேச்சர் போடணும். என்ன ஓகேங்களா? அதுக்கப்புறமா சிக்னேச்சர் இந்த இடத்துல சிக்னேச்சர் போட்டு கீழே வந்து நீங்களும் சிக்னேச்சர் போடணும். நான் வந்து இன்னும் எதுக்காக மாற்றுறேன்றது I am using my name as so I want to change it. அப்படின்னு ஒரு இது கமெண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் உங்கள் ஃபோன் நம்பர் இங்கே உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுக்க போறீங்க. இந்த இடத்துல எழுதணும். இங்கே வந்து செல்லான் நம்பர் கொடுத்துடணும். கொடுத்துட்டா இது ஃபில்லப் பண்ணி முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்த உடனே இந்த செல்லான் ஆன்லைன் செல்லான் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து இங்கே போனீங்கன்னா இந்த பாருங்க, இந்த இடத்துல போனீங்கன்னாக்கா இதில் வந்து பப்ளிக் இருக்கும், 30 இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நேம் ரவி,
ரவிக்கேன்னு போடணும். மேலே ரவிக்கே போடணும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து வருமான கணக்கு இருந்தால் அது கணக்கு வருமான வரி கணக்கு நம்பர் வச்சிங்கன்னா அது ஒரு நம்பர், அது நம்பர் வேணும்னா அது நம்பர் வந்து இங்கே போடணும். அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் போடணும். இல்லை மொபைல் நம்பர் அப்புறம் ஸ்ட்ரீட்டெல்லாம் நம்ம வச்சுருக்கோம்னா ஸ்ட்ரீட் நம்பர் இங்கே எழுதணும். அப்புறம் தமிழ்நாடு வந்துச்சு, சிட்டி நம்பர் இங்கே போடணும், சிட்டி பேர் போடணும். இங்கே வந்து பின்கோட் நம்பர் போடணும். இங்கே இப்போ வந்து இங்கே ஆதார் நம்பர், இந்த இடத்துல வந்து இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி, அப்புறம் டேட்டு, இந்த தேதியிலேருந்து இந்த தேதி கொண்டாங்க இங்கே போடணும். போட்டிங்கன்னா இங்கே வந்து இங்கே ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா பிஏஓ சென்னை ஈஸ்ட்னு வரும். அதை போட்டாங்கன்னா இந்த நம்பர் வரும் 03001 டேரக்டர் ஸ்டேஷன் வந்து இந்த நம்பர் வரும். அப்படியே இந்த நம்பர் இங்கே வந்துடும். இங்கே ட்ராப் டவுன் பண்ணால் எங்கன்னா டைரக்டரேட் ஸ்டேஷனின்னு போடணும். போட்டிங்கனாக்கா இங்கே கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கனாக்கா இங்கே நேராக அந்த அப்படி நேராக வந்துடும், எல்லாமே வந்துடும் ஃபுல்லாக. கேசட்டில் பப்ளிகேஷன், ஃபார்ம் பப்ளிகேஷனு 750 rupees அப்படின்னு வந்து இங்கே 750 போடுவீங்க. போட்டோன்னா ஒரு பேங்க்கில் போய் ஸ்டேட் பேங்க் ஏதோ ஒரு பேங்க்கில் போய்ட்டு கொடுத்து சப்மிட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு பில்லு வந்துடுங்க. அவ்வளோதான். இந்த பில்லு வந்து அந்த பில்லில் வர நம்பர், அந்த செல்லான் நம்பர் தான் இங்கே போடப்படுங்க. இந்த இடத்துல எழுதிடணும். இங்கே இந்த இடத்துல தான் செலான் நம்பர் போடப்படுங்க. இதான் நீங்கள் மாற்ற போகிறோம். இதுக்கான ஒரு சர்டிஃபிகேட், இந்த மாதிரி மாற்ற போகிற ஒரு சர்டிஃபிகேட்டு, நீங்கள் என்ன பேர் வச்சுருந்தீங்க அந்த இது எல்லாத்தையுமே இதை வச்சு அனுப்பணுங்க. இதில் வந்து இன்னொன்று என்னன்னா, பர்ஃபார்மா இன்வாய்ஸ் போட்டிங்க இல்லையா, இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது. என்னன்னா வந்து இந்த இது வந்துடுச்சு இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் 60 வயசுக்கு மேலே மாற்றணும்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட், லைஃப் சர்டிஃபிகேட். லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து இந்த டிஜிஎம்எஸ்னு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட்னு ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாக்க இந்த மாதிரி இருக்கும். டிஜிஎம்எஸ் கவர்மெண்ட்னு ஒரு இது. இந்த வெப்சைட்டில் போனால் இந்த செலான் வரும், இந்த மாதிரி வரும், மெடிக்கல் சர்டிஃபிகேட் வரும். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இங்கே வந்து அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்கணும். நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டரில் போனால் அவங்க அந்த டாக்டர் கூட அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க. இங்கே ரவிச்சந்திரன் RAVI ரவி, இங்கே இந்த ரவிச்சந்திரன்லாம் பார்க்குறது ரவி என்பவர் கொடுக்குறாரு, ரவி கே அவர் கொடுக்குறாரு. அவங்க அப்பா பேர் கண்ணன். அப்புறம் ஏஜ் வந்து ஒரு 63 அது போடணும். இங்கே வந்து 63 போடணும். வில்லேஜ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா என்ன போட்டுக்கணும், ஒரு ஊர் பேர், எந்த ஊரில் அந்த ஊர் பேர், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அந்த ஊர் பேர், இந்த டிஸ்ட்ரிக்ட்டு, இந்த ஸ்டேட்டு தமிழ்நாடு போடுவீங்க. இந்த பின் நம்பர் போட்டுருவீங்க. பின் நம்பர் போனால் டிஸ்ட்ரிக்ட் போடணும். இந்த டிஸ்ட்ரிக்ட்னா டிஸ்ட்ரிக்ட் அதை போடணும். போட்டுட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ ஓட்டணும். இந்த போட்டு ஃபார் நேம் ட்ரான்ஸ்ஃபர், ஃபார் சேஞ்சிங் நேம், in Gazette. Gazette அப்படின்னு போடணும். Gazette போடணும். போட்டோம்னா போதுங்க. Gazette இந்த நேம் Gazette போடணும். போட்டுட்டு இந்த அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க இல்லையா, Gazette போட்டுட்டோம்னா இங்கே வந்து சைன் பண்ணணும். கேண்டிடேட் சைன் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஓட்டணும். நீங்கள் வந்து ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வரணும். இந்த இடத்துல வந்து இடத்துல போட்டோம்னா அந்த ஃபோட்டோ வந்து அவர் வந்து நம்ம
டாக்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா கமெண்ட்டில் ஃபோட்டோ ஓட்டிட்டீங்கன்னாக்கா இந்த கையெழுத்து போட்டு அவர் கொடுப்பார். நானே நம்ம சீல் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். இதையும் வச்சு அதில் அனுப்பணுங்க. அவ்வளோதான். இங்கே கூட வச்சு இதை கொடுத்துட்டீங்கன்னா அதை போயிடும். ப்ராசஸ் பண்ணி பணம் கட்டிடுவீங்க. பணம் கட்டதும் சொல்லிட்டேன் எப்படி பணம் கட்டுறதுன்னு. அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் எங்கேயும் சொல்லிட்டேன் நமக்கு. அப்புறம் இங்கே வந்து வந்த உடனே ஒரு வாரம் மட்டும் ஒரு 5 காப்பி கொடுப்பாங்க. போட்டுன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் அம்பத்தூரில் ஆஃபீஸு வானாரம் பக்கத்தில். அங்கே போனீங்கன்னாக்கா இந்த ஆஃபீஸ் போனீங்கன்னாக்கா இதான் ஆஃபீஸ் என்ட்ரன்ஸு. இந்த ரிசப்ஷன் வந்து இதான் உங்களுக்கு. இது ஃபேக்ட்ரி நேர் எதிர்த்தாப்புல வந்து ரிசப்ஷன். இதான் ரிசப்ஷன். இது உள்ளே போனீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு பணம் கட்டினீங்கன்னா தமிழ் பேப்பர்லையும் இங்கிலீஷ் பேப்பர்லையும் ஆனால் இது பண்ணுவாங்க, வச்சிருப்பாங்க உங்களுடைய. இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த கெசட்டில் வந்த பேப்பரை எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும், சான்றிதழ். அது ஜெராக்ஸ் காப்பி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது போடவும் ஒரு அமௌண்ட்டு கட்டணும். கட்டினா முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். வந்தவங்க உங்களுக்கு கெசட்டில் உங்கள் பேர் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி அந்த பேரை வச்சுட்டு நீங்கள் எங்கெங்கே மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு யார் யாருக்கு சொல்லணுமோ சொல்கிறது எல்லாம் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை தான் நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்துச்சு. முதல்ல ஒரு பாப்பா நான் சொன்னிச்சு, சார் என் குழந்தை பேரை மாற்றிட்டேன். இப்போயே அம்மா வந்தேன் அப்படின்னு. இல்லை சார் முதல்ல பேர் வைக்கும்போது நல்லா ஒரு பேர் வச்சாங்க, அது பிடிக்கலன்னு ஒரு வேற பேர் மாற்றினாங்க. அதுவும் பிடிக்கல, மறுபடியும் திருப்பி இன்னொரு பேர் மாற்றினாங்க, அதுக்கும் ஒரு கெசட்டில் போட்டேன். இல்லை 2 பேரும் வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி பழைய பேரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து மறுபடியும் திருப்பி மாற்றுறாங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். அதான். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு வேலையாக பண்ணாதீங்க. தேவைன்னா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.